நம்ம ஜிஎஸ்டி அப்பீல் ஃபைல் பண்ணும்போது கண்டிப்பா 10% வந்து ப்ரீ டெபாசிட்ஸ் கட்டுவோம். அப்படி கட்டினா தான் அப்பீல் வந்து அட்மிட் ஆகும். ஆனா அலகாபாத்ல ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி அவங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது, அதாவது அப்பீல் ஃபைல் பண்ணும்போது வித்தவுட் ப்ரீ டெபாசிட்ஸ்ல அப்பீல் ஃபைல் ஆயிருக்கு. சம் டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ்ல அது ஏதோ சம் இஷ்யூஸ் இருக்கு போர்ட்டல்ல, பட் அது வந்து வித்தவுட் பேமெண்ட்லயே அக்செப்ட் ஆயிருச்சு. இப்போ இத வந்து பேஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் நீங்க 10% வந்து ஃபீ கட்டல, அதாவது ப்ரீ டெபாசிட்ஸ் கட்டல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த அப்பீல வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரெக்கவரி ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்றாங்க. சோ இப்போ இந்த கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா திரும்ப அலகாபாத்தோட ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணி அந்த ஹைகோர்ட்ல இருந்து ப்ரொசீடிங் போகும்போது அலகாபாத் கோர்ட் கேட்டது ஒண்ணுதான், நம்ம அப்பீல் வித்தவுட் பேமெண்ட்ல அதை அக்செப்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இல்ல. அப்படி நடக்குது அப்படின்னா ஏதோ சம் டெக்னிக்கல் கிரவுண்ட்ல தான் இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்திருக்கு. நீங்க ஜஸ்ட் லைக் தட் ப்ரொசீஜரல் கைட்லைன்ஸ் மட்டும் பார்க்காம ஆன் மெரிட்ஸ்லயும் நீங்க செக் பண்ணணும். சோ இங்க டெக்னிக்கல் கிரவுண்ட்னால தான் அவர் ப்ரீ டெபாசிட்ஸ் கட்டலையே தவிர இஸ் வில்லிங் டு பே. சோ அப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா அவரோட அப்பீல் வந்து அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அலகாபாத் ஹைகோர்ட் வந்து அசசிக்கு ஃபேவரா ஆர்டர் வந்து பாஸ் பண்ணாங்க. சோ நிறைய பேர் நம்ம இந்த மாதிரி அப்பீல் ஃபீ கட்டாமையே நம்ம சில நேரத்துல அப்பீல் வந்து அட்மிட் ஆயிருந்துச்சுன்னா இந்த ஒரு காரணத்தை வச்சு அவங்க ரிஜெக்ட் பண்ணிருந்தாங்கன்னா நீங்களும் இந்த ஆர்டரை பேஸ் பண்ணி ஹைகோர்ட் வந்து அப்ரோச் பண்ண முடியும்.